யம தர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு 1/4 லிட்டர் பாலை அதிகமா கூடப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்சை கட்டி காப்பாத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். ஏமாமா, இனிமே என்னால ஒரு சொட்டு கூட பால் கறக்க முடியாது. கையெல்லாம் வலிக்குது. வேணும்னா கண்ணுக்குட்டி மாதிரி வாய வச்சு உறிஞ்சிட்டுமா? ஏய், இப்படியே கழுத்துல மீச்சிருவேன். ஆமா, காலையில தான் ஒரு கட்டி கேப்ப கூட வாய வச்சு உறிஞ்சினியே, பத்தாதா? கண்ணுக்குட்டி மாதிரியே கட்டிட்டு கரடா. சரிதான் மாமா. மா மா மா. டேய், சீக்கிரமா கரடா. மாடு வேக வேகமா திங்குது. மாமா, பால் அவ்வளவுதான். இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாதா, அப்புறம் மாடு இழச்சிடும். பாலை தான் வரலையா, அப்புறம் என்ன உனக்கு புல்லு கொண்டா. டேய், எந்திரா. அங்க ஒரு மாடு வாழை தூக்குறா. கூட எடுத்து போய் சாணத்தை பிடிச்சு அந்த மூலையில கொட்டுறா. போட. ஐயோ, கருமம் கருமம். கர்மத்தை பார்த்தா